நான் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். எத்தனையோ மனம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கும்போது வாசமே இல்லாத பருத்தி பூவை எதற்கு எங்களுக்கு தருகிறாயின்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற மலர்களெல்லாம் காலையில் மலரும், மாலையில் வாடிவிடும். ஆனால் பருத்தி ஒன்றுதான் வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடையாக மாறுவதால் அதையே உங்களுக்கு காணிக்கையாக தந்து, முதலிலே நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டும். அது உங்கள் கைதட்டலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் சீனாவில் ஒரு மங்கோலிய மன்னன் அரசனாக பதவியேற்றான். அப்படி அரசனாக அவன் பதவி ஏற்ற உடனே அவன் போட்ட முதல் கட்டளை என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் எரிச்சிருங்கன்னு சொன்னான். எரிச்சிட்டாங்க. ஏன் புத்தகங்களையெல்லாம் எரிக்க சொன்னீங்கன்னு கேட்கும்போது அந்த மன்னன் சொன்னா, இந்த புத்தகங்களையெல்லாம் படித்தால் மக்கள் அறிவாளி ஆகிவிடுவார்கள், அறிவாளிகளை கொண்டு நாட்டை ஆள்வது கடினம், அதனால் மக்கள் எப்பொழுதுமே முட்டாளாக இருக்கணும், அதனால தான் அந்த புத்தகத்தை எல்லாம் எரிக்க சொன்னேன்னு சொன்னார். உடனே எல்லாரும் கேட்டாங்க, புத்தகங்களை வேணால் நீங்கள் எரிச்சிடலாம், படைப்பாளிகள் இருக்கிறாங்களே அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது அதற்கு அந்த மங்கோலிய மன்னன் என்ன செஞ்சான்னா, அத்தனை படைப்பாளிகளையும் கொன்று அவர்களுடைய எலும்புகளையெல்லாம் வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த மன்னன் மக்கள் அறிவாளியாக கூடாதுன்னு நினச்சா. ஆனால் நம்முடைய அரசோ மக்கள் நூல்களை படித்து சிறந்த அறிவாளிகளாக ஆக வேண்டும், படைப்பாளிகள் உருவாக வேண்டும் என்று மாவட்டம் முழுவதும் ஆண்டுதோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த நேரத்திலே நாம் அத்துணை பேரும் நம்முடைய தமிழக அரசிற்கு ஒரு நன்றியை தெரிவித்து, எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிரிப்போம் சிந்திப்போம். அதுக்கு முன்னே என்னுடைய கொங்கு தமிழை கேட்கின்ற சென்னை தமிழுக்கு என்னுடைய இன்னொரு பாராட்டு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுடைய கொங்கு தமிழ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய காய்கறி மார்க்கெட்டில் போய் நாங்கள் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டால் எங்கள் அக்கா சொல்லுவாங்க, கட்டு 10 ரூபா கன்று 15 ரூபா கன்றுன்னு சொல்லுவாங்க. இதே வாசகத்தை எடுத்துகிட்டு உங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எப்படி கீரைன்னு கேட்டால் எனக்கு என்ன, நான் நல்லா தான் கீரை அப்படிம்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஒரே வாசகம்தான். எங்கள் ஊர் காய்கறி மார்க்கெட்டில் போய் எப்படி உருளை அப்படின்னு நாங்கள் கேட்டால் உருளைக்கிழங்குக்கு அக்கா விலை சொல்லுவாங்க 25 ரூபா 30 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்து எப்படி உருளைன்னா இது நம்ம மார்க்கெட்டு, நீ எப்படி வேணாலும் உருளும்பீங்க. ஒரே வார்த்தை தான், ஆனால் இடத்துக்கு இடம் மாறுது. அதனால தான் ஒரு புலவன் ரொம்ப அழகாக எழுதுனா, சங்கம் வைத்து தமிழை வளர்த்த அந்த சங்கத்தமிழை சென்னை தமிழ் இஸ்துக்குன்னு போச்சுன்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதுனான்னு சொன்னால், உங்களுடைய தமிழுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு நான் மிகப்பெரிய பாராட்ட சொல்லியே ஆகணும். ஏம்மா, எத்தனை தொலைக்காட்சியில் எத்தனை சீரியல் இருக்குது, அத்தனையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுமா. ஏன்னா ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காதலும் வீரமும் 2 கண்கள்னாங்க. அதுக்கப்புறம் உழவு தொழிலும் நெசவு தொழிலும் 2 கண்கள்னாங்க. இன்னைக்கு மாறி போச்சு, டிவியும் செல்ஃபோனும் தான் 2 கண்கள்னு மாறி போயிருக்குது. நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க, பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு திருட வந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. காவல்துறை நண்பர் கேட்டார், எப்படிம்மா திருடனை பிடிச்சிங்கன்னு. சார், அவன் வீட்டுக்கு பின்பக்கம் ஏறி உள்ளே குதிச்சிருக்கிறா, நாங்கள் பார்க்கல. சரி, எப்பமா பிடிச்சிங்கன்னு. உள்ளே வந்தவன் பீரோவை திறந்துருக்கிறா, அப்பவும் நாங்கள் பார்க்கல. சரி, எப்பத்தான் அந்த திருடனை பிடிச்சிங்க? பீரோவில் இருந்த நகையெல்லாம் எடுத்திருக்கிறா,
பணத்தையெல்லாம் எடுத்திருக்கிறா. சரி அப்போ பிடிச்சிங்களான்? சார் அப்பவும் பிடிக்கல சார். அப்போ எப்போதாம்மா பிடிச்சிங்க? பசிக்குதுன்னு சொல்லி 4 தோசையை சுட்டு சாப்பிட்ருக்கிறா. அப்போவாவது பிடிச்சிங்களா? அப்பவும் இல்லைங்க. சரி எப்போதாம்மா பிடிச்சிங்க? இருங்க சார் சொல்கிறேன். நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிவியை வந்து தூக்குனாம் பாருங்க, கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டோன்னு. ஏன்னா இன்னைக்கு டிவி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இதை விட நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒருத்தன் சொல்கிறான், நான் செல்லு பார்த்துட்டே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன்னா. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு பதறுனா இவ. ஒன்றுமில்ல, அந்த அம்மா வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்துதே, குடிச்சிட்டு நான் வந்துட்டேன்னா. இப்போ இன்னைக்கு அப்படி மாறி போயிருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை சொல்லி, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு நான் சொன்னேன். இதை ஒரு கூட்டத்தில் போய் நான் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு. ஒரு பெரியவர் சொன்னார், அம்மணி நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான்னாரு. எப்படிங்க ஐயான்னு கேட்டேன். வீட்டில் போய் வாய் விட்டு சிரிச்ச என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. அதுக்கு நான் பொறுப்பில்லை, பொதுவாக சொல்கிற, நல்ல மனதார சிரிச்சு பாருங்க. அப்படி சிரிப்பில் என்ன இருக்குது? இப்போ நம்முடைய சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார், வாழ்வியலை எப்படி அணுகணும், எப்படியெல்லாம் அதையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னார். ஏன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நல்லா வாய் விட்டு சிரிச்சோன்னு வைங்க, நம்முடைய உடம்பில் இருக்கிற தசைகள் எல்லாம் சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரிஞ்சா மாரடைப்பே வராதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. நம்ம ஆளுக்கு பாரடைப்புனாலே மாரடைப்பு வரும், அது வேற கதை. ஆனால் நல்லா வாய் விட்டு சிரிச்சோம்னா தசைகள் சுருங்கி விரியுமாமா, அப்போ மாரடைப்பு வராதுன்னு நமக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி தினம் சிரிக்கிறோமா? தினம் அப்படி சிரிக்கிறோமா? இங்கே வெளிநாடுகளெல்லாம் போய் பாருங்க, 5 நாள் வேலை செய்வா, 2 நாள் ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டா, சனி ஞாயிறு. ஏன்? அவனுக்கு ஒரு அந்த மன அழுத்தத்தை போக்குறக்கு, ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறக்கு ஒரு இடம் வேணும். வெளிநாடுகளில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் லாஃபிங் கிளப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா. அங்கே போய் $700 $800 கொடுத்துட்டு தனி ஒரு மனுஷனாக உட்காந்து கெக்க புக்கேன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாட்டில். ஆனால் நம்ம நாட்டில் தான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது. இது தெரியாமல் நம்ம இருக்கிறோம். இங்கே எனக்கு கல்யாணமான புதுசில் எங்கள் அப்பா சீர்சனத்தையும் அவருக்கு எதுவும் தர்றக்கு வசதி இல்லை. அதனால் இந்த TVS 50 அது அப்போ தான் ஃபேமஸ்ஸு, செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அது போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 20-25க்கு மேலே போகவே போகாது. அதில் போகிறக்கு நடந்தே போயிடலாம். இதில் என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணுமா? அதை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது, உன்னையுமா அப்படின்னு. இப்போதான் இப்படி இருக்கிற. அப்போல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு தான் இருந்தேன். ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதனால் சிக்குன்னு தான் இருந்தேன். என்னையும் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணும். குக்கிராமம் எங்களுடைய ஊர். வண்டித்தடம், இந்த மாதிரி தாரோடெல்லாம் கிடையாது, வண்டித்தடம். அந்த வண்டித்தடத்தில் போகும்போது 10 எருமை மாடு குறுக்க மேய்ஞ்சிட்டு இருந்தது. என் வீட்டில் அவர் கேட்டார், ஏன்னா அவருக்கு கோபம் எங்கள் அப்பா மேலே. செகண்ட்ஸில் TVS 50 வாங்கி கொடுத்துருக்குறாரேன்னு அவருக்கு ஒரு கோபம். அதனால் அந்த கோபத்தில் கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே நிற்குதுன்னாரு. சொன்ன உடனே நான் அப்படியே சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டார், இது என் நங்கையா கொழுந்தியான்னு சொன்னேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வண்டியை கீழே போட்டு உளுந்து சிரிச்சார். அப்புறம்தான் நான் யோசித்தேன், வாழ்க்கைக்குள்ளே இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா? இதை தொலைச்சிக்கிட்டா நம்ம மகிழ்ச்சி எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி இருக்குதுங்க. இது நமக்கு தெரியறதில்லை. கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. இந்த சூழலில் ஒரு பெண்ணோட காலை பொழுது எப்படி விடியுதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. நின்று பேச நேரம் இல்லை, நினைத்து பார்ப்பதற்கு தெம்பும் இல்லை,
ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று கூக்குரலிடும் வாரிசுகள், வேலை தவறாமல் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமி, அடுப்பிலே கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கிவிடும் பால். நீங்கள் நிறைய வீடுகளில் புருஷனும் பால் ஒன்று தாங்க. பால் அடுப்பில் வச்சுட்டு பொங்கும் பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம். பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு நினச்சிட்டு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. நீங்கள் அப்போ அசந்தால் பொங்கும் பால். இத்தனை பரபரப்புகளுக்கிடையே ஒரு பெண்ணினுடைய காலை வேலை விடுகிறதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை எழுதியிருப்பாங்க. இது அன்றாட எல்லா வீடுகளிலும் நடக்குது, இது நமக்கு தெரியறதில்லை. இப்போ இது எல்லாம் நான் மேடையில் சொல்லும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையிலே இப்படி நடக்குதான். இது என் வீட்டிலையும் நடக்கு. இப்போ காலையில் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர், எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க பரபரப்பாக வேலை செய்வோம். பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பணும், பையனை அனுப்பணும், சாக்ஸை காணோன்னு பையன் வந்து கேட்பா, பிள்ளை என்னோட சீப்பை காணோன்னு தலையில் வச்சுட்டே வந்து கேட்பா, ஒரு கையில் தோசை சுட்டுட்ருப்போம், இதுக்கடையில் மாமியாளுக்கு காஃபி வேற கொண்டு கொடுக்கணும். குளிக்க போகிற வீட்டுக்காரர் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு டவல் எடுத்துகிட்டு போன மாதிரி சரித்திரமே இல்லை. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, தண்ணி எல்லாம் நான் தான் எடுத்து வச்சுட்டு வந்து ஒரு தோசையை ஊற்றும் போது அம்மா டவல் எடுக்கலேம்பார். தோசையை ஒரு கையில் ஊற்றிட்டே இன்னொரு கையில் அப்படியே டவலை தூக்கி வீசுவேன். சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி துண்டை பிடிப்பார். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் தப்பி தவறி மறந்து போய் துண்டை வீசுறதுக்கு பதிலாக இந்த தோசை திருப்பியை தூக்கி ஒரு வீசுனா என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பு. இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன தெரியுங்களா, இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவருக்கு முதுகு வேற தேய்க்கணும். போய் அது முதுகையும் பரபரப்பாக தோசை ஊற்றிட்டு தேய்க்கல பெரிய அப்படியே நிற்பார். வேட்டை கருப்பராயன் ஏட்ட கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை, பெரிய வைரமுத்து. இவர் கவிதை பேசுவார். இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தாயின்னு கவிதை வேற. நான் பரபரப்பாக சொல்லிட்டு வருவேன், ஏங்க எங்கள் வீட்டில் 10 எரும மாட்டை நான் தானுங்க தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுக்கும் பரபரப்பாக பதில் சொல்லிட்டு இப்போ மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. தாமரை எழுதி அந்த கவிதைக்கும் அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதுங்க. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கே மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சிரிக்க மறந்து இருக்கிறோம். சரி, இப்போ யாரு தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரல. யார் தெரியுங்களா சிரிக்கிறாங்க? பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான். பிறந்த குழந்தை எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதா. எங்க அந்த குழந்தைக்கு தானே வளர்ந்து நாம் இப்படி வந்து நின்றுருக்கிறோம். அப்போ 200 முறை சிரித்தோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனை முறை சிரிக்கிறோமா? ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு நாளைக்கு நம்ம 13 முறை தான் சிரிக்கிறோமா. 13 முறை தான் சிரிக்கிறோமா. சரி, மற்ற நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, சகோதரர் கோபிநாத் சொன்ன மாதிரி எதையோ மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி அதை பெரிய விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறோமே ஒழிய அந்த மனுஷன் நம்ம லேசாக வச்சுக்கிறோமாங்கிறதாங்க கேள்வி. ஏன் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு கனவு கண்டா. என்ன கனவுனா, பூனையை முழுங்குற மாதிரி ஒரு கனவு. படக்குன்னு கண்ணை முழிச்சுட்டா. கண்ணை முழிச்சவனுக்கு வயிறு ஏதோ கடமுடா பண்ணுச்சு. ஐயோ நம்ம பூனையை முழுங்கிட்ட மாட்டிருக்குதுன்ட்டு நேராக டாக்டர்கிட்ட ஓடுனா. டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்ட நாட்டிருக்குதுங்க டாக்டர், கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க. அவர் ஸ்கேன் எல்லாம் பண்ணார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான். நம்பிக்கை வரல. இன்னொரு டாக்டர்கிட்ட போனா, அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களாவது கொஞ்சம் நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். இவர் ஸ்கேன் பண்ணாரு, ஒன்றும் இல்லைப்பான்னாரு. இவனுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா வயிற்றுக்குள்ளே என்னமோ கடமுடா பண்ணிகிட்டே இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணா. பெரிய ஆஸ்பத்திரி 2 இருக்குது. ஏழைவாழை பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது, பணக்காரர் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்குது. இவன் பணக்காரர் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர், எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க. சரி, அவர் பார்த்தாரு, ஸ்கேன் பண்ணார். ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஒரு டெக்னிக் வச்சார். ஒரு பேனாவை எடுத்தார், அவன் வயிற்றில் அப்படியே பூனை ஒன்று அவர் வரைஞ்சிட்டு ஆமாண்டா உன்ற வயிற்றுக்குள்ளே பூனை இருக்குதுன்னு. உடனே அவன் கேட்டா, டாக்டர் எங்கள் ஊரில் 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணி பூனை இல்லைனாங்க,
உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா அவர் சொன்னார், டே அவங்களாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க, பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு, நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணினேன், பூனை சிக்கிடுதுடா, அடுத்த வாரம் வாடா எடுத்து விட்றேன்னு. உடனே நர்ஸ் வந்து கேட்டுச்சு, என்ன டாக்டர் சம்பாதிக்கிறக்கு 1000 வழி இருக்குது, இதெல்லாம் ஒரு வழியான்? அட போமா, அவன் மனசுக்குள்ள பூனையை முழுங்கின எண்ணத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறா, முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில் கொண்டு வருவா, அப்புறம் அவனுக்கெல்லாம் சொல்லுவ, நீ ஒன்று பண்ணு, அடுத்த வாரம் ஒரு பூனையை பிடிச்சி வச்சுக்கோனார். சரின்னு இந்த அம்மா பூனையை பிடிச்சி வச்சிடுது. அடுத்த வாரம் வந்தா, டேய் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை உட்கார வச்சு தலையில் நங்குன்னு கொட்டுவேன், நீ எவ்வளவு தூரம் உன்னால் சத்தம் போட்டு கத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து, பூனை வெளியே வந்துருன்னார். அதே மாதிரி உட்கார வச்சார். நல்ல பலம் கொண்ட அளவுக்கு அப்படியே கையை எடுத்தார், தலையில் நச்சுன்னு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினார். அவன் ஐயோ அம்மா அப்படின்னு வாயை திறந்தா. இந்த அம்மா குறுக்க பூனை விட்டுச்சு, பூனை ஓடிச்சு. இப்போ இவர் சொன்னார், டேய் இங்கே பார், பூனை எடுத்தாச்சு, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு போடான்னாரு. ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏண்டா அழுகிற? அதான் உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துதல்லன்னு. உடனே அவன் சொன்னான், டாக்டர் முழுங்கும் போது கருப்பு பூனையாக இருந்தது டாக்டர், ஓடும்போது வெள்ளை பூனையாக ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ளே போய் குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா. இப்போ இவனை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர முடியும்? இவனை சிரினா சிரிப்பானா? ஒரு நாளைக்கு 13 முறையும் கூட சிரிக்க மாட்டான். ஏன்னா மனசுக்குள்ளே எதையோ ஒன்றை போட்டு அழுத்திட்டு இருந்தோம்னா சிரிப்பு எப்படிங்க வரும்? அதனால தான் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆற்றுல ஒரு மலரையோ இலையையோ எடுத்து போடுங்க, அந்த ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த இலையும் பூக்களும் பயணப்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து அந்த போடுங்க அந்த ஆற்றுக்குள்ளே, அது போய் ஜம்முன்னு கீழே உட்காந்துக்கிட்டு இடம் விட்டு நகராமையே உட்காந்துருக்கு. இது மாதிரி தாங்க மனசில் நம்ம எதாச்சும் போட்டு அழுத்தினோம்னா அது எப்படி அந்த கல் போய் கீழே உட்காந்துருக்குதோ அதே மாதிரி உட்காந்துருக்கு. நீங்கள் மனசுக்குள்ளே அந்த இலை மாதிரி லகுவாக வச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பல நூற்றாண்டுகளை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்குங்க. இந்த வித்தைகளை நாம் தெரிஞ்சிட்டா போது. ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் ஒரு காலகட்டமெல்லாம் பாருங்கள், வீடு நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சு. படின்னு வச்சு வீட்டை கட்டினோம், அப்புறம் நடைன்னு வச்சோம், படித்தபடி நட, அப்புறம் கூடாரம்னு வச்சு வீடு கட்டினோம். அந்த கூடாரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் கூடி இருந்தோம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நங்கையா குழந்தையா அம்மா அப்பா, அந்த உறவுகளோடு இணைஞ்சிருந்தோம், பேசினோம், சிரிச்சோம், மகிழ்ந்தோம். விட்டு கொடுக்கறதுனா என்ன, பிரிதல்னு என்ன, புரிதல், இதெல்லாம் பாடமாக கற்றுட்டோம். இங்கே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் அடையாளம் இருக்குதா? இன்னைக்கு வீடு கட்டும் போதே அட்டாச்சு அவுட் ஹவுஸ்ன்னு போட்டு கட்டிடுறோம். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு அவுட் ஹவுஸில் வச்சிட்றோம், எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணுமோ அதையெல்லாம் அட்டாச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். கழிவறையும் குளியலறையும் அவுட்டரில் இருக்கணும், அதை கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ளே வச்சுட்டோம். பெரியவங்க நம்ம கூட அட்டாச்சில் இருக்கணும், அவங்கள கொண்டு போய் அவுட் ஹவுஸில் வச்சுக்கிட்டோம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னோக்கி, என் வயது ஒத்தவங்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் முன்னோக்கி பாருங்க, அன்னைக்கெல்லாம் கல்யாணமானால் தனி படுக்கையறையினே கிடையாதுங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு திரை போடுவாங்க, அவ்வளவுதான். நைட்டில் பேச முடியாது, பகலில் பார்க்க முடியாது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் அந்த கோஷ்டி பூரா பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு, நான் மட்டும்தான் இருந்தேன். இவர் வந்தார், எல்லாரும் எங்கே போனாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். ஓடி போய் பார்த்தா பழைய சோறு இருந்துச்சு. பழைய சோறு தாங்க இருக்குதுன்னு. சரி எடுத்து போட்டு கொண்டுட்டு வான்னாரு. போய் எடுத்து போட்டு 10 எருமை மாடு கறக்குது, கட்டித்தயிரை எடுத்து ஊற்றி எடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி அந்த அடையாளங்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு அந்த எச்சங்களே கிடையாது. அப்போ எடுத்துட்டு போய் நான் பிசைஞ்சு கொடுக்க, அவர் சாப்பிட, நான் கொடுக்க, அவர் சாப்பிட, போன கோஷ்டி திரும்பி வர, நான் எதுவுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து பாத்திரம் பண்டத்தை வச்சுட்டு அங்கே நிற்க, வந்த என் மாமியா நேராக வீட்டுக்குள்ளே போய் லபோ லபோ லபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி, ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாமல் இருக்கிறையான்னு கேட்கோ. அப்புறம்தான் நான் பார்த்தேன்னா பழைய சோறுன்னு எடுத்தனில்ல, அது ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை ஊற வச்ச புண்ணாக்கு.
அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. கொடுக்க சாப்பிட கொடுக்க சாப்பிட எங்க மகிழ்ச்சி ஒண்ணுதாங்க இன்னைக்கு வாழ்க்கையில் இருந்தது. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இன்னைக்கு அந்த வாழ்க்கை இல்லையே. ஏன்? என்ன காரணம்? எல்லாரும் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பான இதோட எதையோ நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறோமே. வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவா, நல்ல கணவன் வரணும்னா எங்கள் அப்பத்தா கிளவி சொல்லிகிட்டே இருப்பா, வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போ, எலும்பச்சம்பழத்தை அறு, புழிஞ்சு நெய் போட்டு தீபம் போடு, நல்ல கணவன் வரும். யார்? எங்கள் அப்பத்தா கிளவி. அதோடு விடமாட்டா. வெள்ளிக்கிழமை விரட்டுவா, ஓடுறி போய் துர்க்கை அம்மனுக்கு போடுறி விளக்கு. ஓடி போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு ராகு காலத்தில் போட சொன்னா. ராகு காலத்திலேயே போட்டேன். ஒரு நாள் சொல்கிறாங்க, பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லை? கோபிநாத் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஏக்கம். உடனே அந்த கூட்டமாக வர்றாங்க. பட்டாளமாக வந்ததில் எது மாப்பிள்ளைன்னு தெரியல. எங்கள் அப்பத்தா டப்பத்தா இதில் எது என் மாப்பிள்ளை? எங்கள் அப்பத்தா காமிச்சது அங்கே வேற ஒன்று பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது வேறு, அதுதான் உன் மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியல. ஏன்? அச்ச மடம் நாணம் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்தா இதயத்துக்குள்ளே ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவாக இருக்குன்னு நினச்ச 13 அம்மாவாசையை வடிகட்டுனா ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயனை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா. ஏன்னா 4 எழுத்து படிச்சிருக்கிறோம் இல்லை? கட்ட மாட்டேன் அப்பத்தா. ஏன் அப்பத்தா சொல்கிறா? உங்கள் அப்பா கௌரவமாக பொழைச்சிருக்கிறா. சபையில் அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தினீங்க ஆற்றி தலைய அவளே தலை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சுதுங்க. அங்கே போனால் அதை விட பேரிடி காத்துட்ருக்குது. இன்னைக்கெல்லாம் தான் நம்ம சொத்துக்கு சொத்து, நிலத்துக்கு நிலம், வீட்டுக்கு வீடு தான் பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் பரம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பரம்பரையை வச்சு தான் பொண்ணு கொடுப்பாங்க. என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? புளியடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்கள் என்ன நினச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் காட்டில் வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினச்சோம். இது அங்கே போனவருக்கு தான் தெரிஞ்சுது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல. ரோட்டோரத்தில் இருக்கிற புறம்போக்கு புளிய மரத்துலலாம் புளியங்காய் அடித்து பழைச்ச பரம்பரை. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தா. எங்க அப்பத்தா சொல்கிறா, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கிட்டுட்டா. இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா? தூங்கும்போது 1.5 HP மோட்ரு ஓடுற சத்தம், கொரட்டை சத்தம், தூக்கமே வராது. ஐயோ அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு அப்பத்தா, கொரட்டை போடுறாரு அப்பத்தா. எங்க அப்பத்தா இடிச்சு மறுபடியும் போ, அந்த ஓடுது, அவங்க தான் உனக்கு தெய்வம், அந்த வீடு தான் கோயில், லாபமோ நஷ்டமோ போ, அனுசரித்து போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறதுக்கு ஒரு அப்பத்தா கிழவி அன்னைக்கு வீட்டில் இருந்தா. இன்னைக்கு வீட்டில் அப்பத்தா கிழவி இருக்கிறாளா? ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறான்னு சொன்னால் ஒரு மருத்துவமனையே அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஒரு பல்கலைக்கு அதே மாதிரி ஒரு இப்போ தாத்தா வீட்டில் இருந்தாருன்னா ஒரு பல்கலைக்கழகம் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. இன்னைக்கு எத்தனைய நம்ம இழந்துட்டுருக்கிற யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்குது. ஒன்றும் இல்லை, 6 மாதத்துக்கு முன்னே என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு, அத்தை உங்கள் ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லைன்னு. யார்? என் மகா. நான் பார்த்தேன், இது ஏதோ கோக்குமா காகுதேடா சாமின்ட்டு நான் ஒரு மெசேஜ் அடிச்சுட்டேன், மாப்பிள்ளை அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியடும் தீர்ந்து போச்சு, அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யலினா இந்த கம்பெனி பொறுப்பேற்காது அப்படின்னு நான். ஏங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒருவருக்கொருவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுத்து போகிறதுல தாங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி சூழல்கள் எப்படி மாறி போயிருக்குது. இந்த மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு எங்கே? கடையில் வாங்குகிற பொருளா, காசுக்கு கிடைக்கிற பொருளா? எல்லாம் நமக்குள்ளே இருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு ரசனையாக பார்த்தோன்னு வைங்க, அது மகிழ்ச்சிங்க. இங்கே ஒன்றும் இல்லை, ஆண்கள் இருக்கிறீங்க, நான் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். பொதுவாக என் வீட்டுக்காரருக்கெல்லாம் கோபம் எப்போ வரும் தெரியுங்களா? சாப்பாட்டில் ஏதாச்சும் முடி இருந்தால் பயங்கர கோபம் வந்துடும். என்னது முடியெல்லாம் போட்டு ஆக்கி வச்சிருக்கிற, நீயே திண்டுதோலை அப்படின்னு கோவிப்பார்.
அதனால் எப்பவுமே அவருக்கு நான் சொல்கிற டிப்ஸு தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு சமயம் ஏன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆயில் பாத் எடுத்து எங்கேயோ தப்பி தவறி ஒன்று வந்து விழுந்துடுச்சுன்னா கோபிக்காதீங்க சகோதரர்களே, அப்படியே அதை கையில் எடுங்க. அந்த முடியை கையில் வச்சுட்டு அன்பு மனைவியை அருகில் கூப்பிடுங்க. வாம்மா வாம்மா, இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகு அப்படின்னு ஒரு கவிதையை வாசிங்க சார். அடுத்த நாள் இருந்து அந்த அம்மா இலக்கணம் சுத்தமாக செய்யுமா இல்லையான்னு பாருங்க. அதை விட்டுட்டு என்ன இளவு முடியெல்லாம் போட்டு ஆக்கி இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா சொல்லு, ஏங்க தினம் நீங்கள் தாங்க கேட்டுகிட்டே இருக்கிறீங்க லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு லைஃப்பில் சேஞ்ச் வேணும்னு, ஒரு சேஞ்சுக்கு தான் இதை போட்டு ஆக்குனேன்னு பதில் வரும். அதை நாம் எப்படி அணுகிறோமோ அந்த அணுகிற விதங்களில் தாங்க நமக்கு இந்த மாதிரி திரும்பி வரும். ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, நாம் எதை கொடுக்குறோமோ அதுதாங்க நம்மளுக்கு திரும்பி வரும். அதைத்தான் அவர் ரொம்ப அழகாக சொன்னார். எதை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். இந்த சந்தேகம் யாருக்கு வந்ததுன்னா, அக்பர் பீர்பால் கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறையா. ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட கேட்குறாரு, என்ன பீர்பால், என்னமோ எதை கொடுக்குறோமோ அது உடனே திருப்பி கிடைக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையானு? ஆமாங்க அரசேன்னாரு. உண்மையா கரெக்டாக சொல்லுங்க, எதை கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்குமான்னு? கிடைக்குங்க அரசே, அதுதான் கிடைக்கும். பேச பேசவே என்ன பண்ணிட்டாரு அக்பர், பீர்பால் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுட்டாரு. சொல்லுங்க பீர்பால், எதை கொடுத்தமோ அது திருப்பி கிடைக்குன்னு சொன்னீங்களே, இப்போ கிடைக்குமா? எனக்கு அடிச்சிருவீங்களா, அடிச்சுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் புத்திசாலி இல்லையா, சிரிச்சுட்டு வெளியில் வர்றாரு. வாயிற்காவலம் வெளியே நின்னார். அவங்கன்னத்தில் பலார்னு பீர்பால் ஒன்று விட்டார். இது இன்னைக்கு அரசர் தொடங்கி வச்ச விளையாட்டு. யாரை முதல் பார்க்குறோமோ அவங்கள ஒரு அறை விடணும்னு சொல்லி யார் அரசர் தொடங்கி இருக்கிறாரு. நீ யாரை பார்க்குறையோ அவங்கள ஒரு அறை விடுனார். இப்படியே அன்னைக்கு முழுக்க போயிட்டே இருந்தது. அக்பர் அத்தனை அரசு அலுவலக பணியும் முடிச்சுட்டு அந்த புறத்துக்கு வந்தார். அப்படி வரும் பொழுது அரசியார் மகாராணியார் ஓடி வந்து அக்பர் கணத்தில் பலார்னு ஒன்று விட்டார். கதிகலங்கி நின்னார். என்னம்மான்னு கேட்டார். அப்போ மகாராணி சொன்னாங்க, இன்னைக்கு யாரோ நம்ம அரண்மனையில் இந்த விளையாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாங்களாமாங்க. இப்போதாங்க தலைமை வேலைக்காரி வந்து என் கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டு போனா, உங்களை பார்த்த உங்கள் கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டேன்னா. அப்போ எதை நம்ம கொடுக்குறோமோ அதுதாங்க நமக்கு திரும்பி வரும். அப்போ அதை நம்ம எப்படி சாமர்த்தியமாக அதை சமாளிக்கிறது அப்படிங்கிற இந்த சிந்தனை இருந்ததுன்னா வெற்றிங்க. நான் வந்து ஒரு நிகழ்வுக்கு பெரும்பாலும் என் கணவர் கூட வரமாட்டார். ஏன் வரமாட்டாருன்னா, ஒரே ஒரு நிகழ்வுக்கு தான் அவரை தப்பி தவறி கூப்பிட்டு வந்தேன். இந்த அமைப்பாளர்களெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஐயா அக்கா மாமனை கூப்பிட்டு வந்திருக்குதுன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. சரி நம்ம மனுஷன் வந்திருக்கிறாரு, 4 நல்ல செய்திகளை பேசி அவர் அப்படியே உள்ளம் கவரணும்னு நான் திருக்குறளெல்லாம் எடுத்து பேசுகிறேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் சொல்லிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே. அதுக்கு விளக்கம் வேற கொடுக்குற. ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் வந்து நிற்கிது. அதுக்கு விளக்கம் கொடுக்குற. வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழணும். எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணற்றிலே தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் போன வள்ளுவர் உள்ள வந்து வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. இந்த அம்மா சேந்தர கைத்தையும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா செய்யறேன்னு கேட்டாரு. தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறங்கன்னு சொல்லிச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்டாரு. தண்ணியை மோந்து கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா எந்த இடத்துல குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல அப்படியே நின்றது. வாழ்ந்தால் இப்படி கற்புடையவர்களாக வாழணும்னு பேசிட்டேன். எங்காலும் முன்னாடி உட்காந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அது தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, எங்கள் வீட்டில் கயிறு கொடை எல்லாம் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் போகிறக்கு அப்படியே பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற உடனே இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறார். எனக்கு தெரியல. அடாடா மோட்ரு ஓடாமல் விட்டுட்டுமே, வயசான மாமியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சரி 10 குடம் தண்ணியை சேர்ந்துலான்னு போய் சேர்ந்துற சாந்தி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. சாந்தினால அங்கே ஏதோ வில்லங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்கு வம்பு? குடத்தையும் கைத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டேன். என்ன செய்யறேன்னு கேட்டார். தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறங்கன்னு சொன்னேன். கையை பிடிச்சாரு. வான்னு கூப்பிட்டு வந்தார். வந்தால் என்ற துரதிஷ்டம்
கயிறுங்கொடமும் போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிற்கல. என்னங்க நிற்கல? குடமும் கயிறும் நிற்கலன்னாரு. அப்புறம்தான் அன்னைக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிறேன்ல, அதை சோதிக்கிறாராமா. உடனே நான் சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன், ஏங்க தண்ணி சேர்ந்துறவன் மட்டும் வாசுகியாக இருந்தால் போதாதுங்க, கூப்பிடுறவரும் வள்ளுவராக இருக்கணுங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் ஓடி வர்றேன்னு சொன்னா, இந்த சுதாகரிப்பு இருந்ததுன்னு வைங்க, இது எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குது. இப்போ நான் சொல்லும்போது இது உங்களுக்கு நகைச்சுவையாக தெரியுது, உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த இறுகண மனத்தோடைய அதையெல்லாம் அணுகணும்னா இது நகைச்சுவை அப்படிங்கிறதும் கூட நமக்கு தெரியாதுங்க. நீங்கள் எந்த சூழலிலும் முடிந்தவரை மகிழ்ச்சியாக வச்சு பாருங்க. நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். அவர் ஒரு படத்தில் காட்சி ஜமீன்தாராக நடிக்கிறார். சும்மா அப்படியே ஜமீன்தார் உடையெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய மனைவி மதுரம், உண்மையான மனைவியும் மதுரம்தான். உடனே மதுரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா ஓடி வருது, கையை கட்டி நின்றுட்டு ஏனுங்கன்னு கேட்குது. நமக்கு கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு மதுரம்? 10 வருஷம் ஆச்சுங்க. குழந்தை இல்லைங்க. ரெண்டாவது கல்யாணம் பாரு. உடனே அந்த அம்மா சொல்லு, ஏங்க குழந்தை இல்லைங்கிறதுக்கெல்லாம் 2வது கல்யாணம்? அப்புறம் ஒரு குழந்தையை எடுத்துக்கலாங்க, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு வேணுமில்ல, ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாங்க. அதை எப்படி தத்தெடுக்க முடியும்? அது என்னோட ரத்தமாக இருக்கணும். 2வது கல்யாணம் பாரு. இல்லைங்க, எதுக்குங்க நமக்கு ஒரு குழந்தை? எனக்கு நீங்கள் குழந்தை, உங்களுக்கு நான் குழந்தை. அது எப்படி மதுர முடியும்? நீ என்னை தூக்கி தொட்டலில் போட முடியுமா? தாளாட்ட முடியுமா? பால் புட்டியில் பால் ஊற்றி கொடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? 2வது கல்யாணம் பாரு. உடனே அந்த அம்மா சொல்லு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, 2வது கல்யாணத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. ஆமாம், 2வது கல்யாணம். அப்போ ஒன்று பண்ணுங்க, பார்க்குறதான் பார்க்குறீங்க, உங்களை மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு பாருங்கங்க. அந்த அம்மா அப்படியே விக்கித்து உட்காந்துருவார். என்எஸ் கிருஷ்ணன் தோளில் போட்டிருக்கிற அந்த துண்டை தூக்கி தலையில் போட்டுட்டு போவார். இந்த காட்சி படத்தில் வரும். இது நம்ம சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் என்ன ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் கொடுக்குறாரு தெரியுங்களா? பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஆண்கள் தான் 2வது திருமணம் செய்வாங்க. இது உலக வழக்கு, இந்த மண்ணில் நடைமுறையும் அதுதான். ஆனால் ஆண்கள் 2வது திருமணம், அதாவது குழந்தை இல்லைங்கிறத காரணம் காட்டி ஆண்கள் 2வது திருமணம் செய்கிற மாதிரி அதே காரணத்தை காட்டி ஒரு பெண் 2வது திருமணம் செஞ்சான்னா என்ன ஆகும் தெரியுமா? துண்டை தோளில் போட மாட்டேங்க, தலையில் போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருங்கிற ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் அந்த கதையில் சொல்லுவாருங்க. இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக நுட்பமாக பார்த்தோம்னா தான் என்னோட தெரியும். அப்போ எந்த சூழலிலுமே நம்ம முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க. நீங்கள் எம்ஆர் ராதா விடங்களாங்க, எம்ஆர் ராதாவை பார்க்குறக்கே நமக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் தெரியும். அவர் பேசுகிறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் தெரியும். அவர் நமக்கு எல்லாமே தெரியும், எம்ஜிஆரை சுட்டுட்டாரு, தன்னையும் சுட்டுட்டாரு. 2 பேத்தையும் கொண்டு ஒரே ஆஸ்பத்திரியில் தான் படுக்க வச்சுருந்தாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் எம்ஜிஆரை பார்க்குறக்கு வந்தார். தப்பி தவறி எம்ஆர் ராதா ரூம்புக்குள்ளே வந்துட்டார். அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ஆனால் அவர் கோபம் வந்துருமே. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ராமச்சந்திரனை பார்க்க வந்தனே, தவறி உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி வந்ததே வந்தையலடா என்ற கேள்விக்கு பதில் சொல்லி போட நில்றான் நிற்க வச்சுட்டாரு. அவன் பயந்துட்டு நிற்கிறா. என்னங்கண்ணன், ஏண்டா இந்த துப்பாக்கியை வச்சு தான் ராமச்சந்திரனையும் சுட்டேன், என்னையும் சுட்டேன், அவனும் ஜாகலை, நானும் ஜாகலை, இந்த துப்பாக்கியை வச்சுட்டாடா நம்ம சீனாக்காரன் கூட போய் சண்டை போட போகிறோன்னு கேட்டார். இங்கே யோசிச்சு பாருங்க, எத்தாம் பெரிய ஒரு ஆழமான செய்தி. அவர் இருக்கிற சூழல் என்ன, அந்த நேரத்துலையும் கூட அவருக்கு அந்த நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லைன்னு சொன்னால் இது அத்தனையும் நம்மகிட்ட இருக்குங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பெரும்பாலும் சண்டை இல்லாத வீடு கிடையாது இல்லையா? சட்டி வாணினா முட்டைத்தான் செய்யும், மூக்குனா சளி பிடிக்கத்தான் செய்யும். பெரும்பாலும் சண்டைகள் இருந்தால் தாங்க வீடு, சண்டைகள் இருந்தால் தானே வீடு. இப்படித்தான் காலையிலிருந்து சண்டை போட்டாங்க, ஓயாது சண்டை. கடைசியில் அந்த கணவன் பார்த்தாரு, இவளும் ஓய மாட்டேங்கிறா, நானும் ஓயில. சரி எங்கேயோ அப்படியே வெளியில் போயிட்டு
வந்தோம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுன்னு வந்து ஸ்கூட்டரை எடுத்தார், ஸ்டார்ட் பண்ணார். ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலை. அந்த அம்மாவை நினச்சி மறுபடி முதிச்சார், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலை. நிறுத்தி போட்டு வந்து இதுவும் நம்மளை உயர வாங்குது சனிய அப்படின்ட்டு வந்து சோபால் உட்கார்ந்தாரு. அந்த அம்மா பார்த்துச்சு, காலையிலேருந்து நம்ம கூட கத்தி கத்தி பாவ தொண்டையெல்லாம் அந்த மனுஷனுக்கு வறண்டு போயிருக்கு. சரி ஒரு காஃபியை போட்டு கொடுப்போமே அப்படின்னு அந்த அம்மா காஃபியை போட்டு கொண்டுட்டு வந்துச்சு. உடனே இவர் முடிவு பண்ணார், ஓ காப்பியை கொடுத்து நீ சமாதானம் பண்ண பார்க்குறியா, இரு இதை வச்ச சண்டையை ஆரம்பிக்கிறேன் பாரு. காப்பி சூடாக இருந்தால் கேட்க போகிறேன், ஓ நான் நெருப்பு கோழியா இதை குடிக்கிறக்கு, இல்லை காப்பி ஆறி இருந்ததுன்னா நான் என்ன சூடு சொரணை இல்லாதவனா இப்படி கொடுத்துருக்கிறேன்னு ஆரம்பிப்போன்னு காப்பியை வாங்கினார். வாங்கிட்டு வாய்க்கிட்ட கொண்டு போனார். மிதமாக இருந்துச்சு. அடாடா சண்டை போட வழி இல்லை, சரி ரைட் குடிப்போ, சர்க்கரை இருந்தாலும் சண்டை போடுவோம் இல்லைனாலும் சண்டை போடுவோன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாய் தாங்க வாயில் ஊற்றுனாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா, சர்க்கரை இல்லை. புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா தேஞ்சு உழைச்சி சம்பாரிச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு கதி இல்லையான்னு. அந்த அம்மா ஒன்றும் பேசலை, மௌன நிலையில் கிட்டத்தட்ட அது யோக நிலைக்கு போயிடுச்சு. ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்தது, அந்த டம்ளருக்குள் விட்டு இப்படின்னு கலக்குச்சு. அப்புறம் குடித்தார். சர்க்கரை இருந்தது. எப்படி சர்க்கரைக்கடி எதை டம்ளருக்கடியில் சர்க்கரை இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம டம்ளர் முழுவதும் சுவையை தேடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கே மகிழ்ச்சி எங்கே மகிழ்ச்சி எங்கே மகிழ்ச்சின்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோமே, இது கொஞ்சம் நியாயமாக நம்ம யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உட்கார்ந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எங்கள் வாழ்க்கையினுடைய அந்த நிறைவு எங்கெங்க இருக்குது. 15 வருஷம் கல்யாணமான தம்பதி, சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது. கோபிநாத் சொன்ன மாதிரி பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பிரச்சனையை பேசுகிற மாதிரி எந்த சண்டையும் கிடையாது. எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. ஏங்க உங்களுக்குள்ள சண்டை இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க, எப்படிங்க சண்டை வராமல் இருக்கு? அது கணவன் பேசி மனைவி பேசாமல் இருப்பாங்களான்னு. பேச மாட்டாளுங்க, சும்மா சொல்லுங்க எப்பாச்சும் ஒரு தடவையாவது சண்டை வந்துருக்குன்னு. இல்லைங்க சண்டை இல்லைங்க. எப்படிங்க சண்டை வராமல் இருக்கு? எப்படிங்க அவள் பேசுவா? அவள் தான் ஊமைங்களாச்சுட்டான். அவள் ஊமை, பிரச்சனை இல்லாமல் போகுது. எல்லாரும் கேட்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை, இவளும் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா. சரி எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், போய் பரிசோதனை பண்ணுவோம், பேச முடிஞ்சுன்னா அவளை பேச வைக்கவர். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தா, டாக்டர் என் மனைவி என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறா, நீங்கள் எதுக்கு ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க டாக்டர். அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் உன் மனைவி கலகலன்னு பேசுவான்னு சொன்னார். 6 லட்சம் ஆகுனாரு. 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ். அவன் வந்து கேட்டா, டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூமில் எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறா, போய் பாருனா. போனா கதவை திறந்தா, கணவனை பார்த்தா, 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா இருந்து பெத்தவங்க என்னை கொண்டு வந்து பாலுங்கணத்தில் தள்ளி, ஐயோ நான் ஆட்டுக்கல்லாக இருந்தால் ஊரே ஆட்டி இருக்குமே, அம்மியாக இருந்தால் ஊரே அரைச்சிருக்குமே, அத்தனையும் போச்சே அப்படின்னு பேசுனா. கதவடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர்கிட்ட சொன்னா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னா. இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறதுக்கு வேண்டானா அடைக்கிறதுக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா, ஒன்று செய்ய 50,000 கட்டுறா, உன்னை நான் ஜெவிடாக்கிடுறேன்னாரு. சரி இதுலேருந்து நீ என்ன தான் சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீட்டில் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா வாயிருந்தும் ஊமைகளாய் காதிருந்தும் செவிடர்களாக இருந்து பாருங்க. கணவன் பேசும்போது மனைவி ஊமையும் ஜெவிடா இருங்க. மனைவி பேசும்போது பேசுமா நீ பாட்டுக்கு பேசமான்னு காதில் பஞ்ச வச்சுக்கிட்டு காது கேட்காதவராகவும் ஊமையுமா நடிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி காத்து இருக்குது இல்லைங்களா? இன்னும் புரிகிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்கிற, கோயிலுக்கு போகிறீங்களா ஓம்னு சொல்லுங்க, வீட்டுக்கு வர்றீங்களா ஆம்னு சொல்லுங்க. அத்தனை சிக்கலுக்கும் தீர்வு இருக்குதே. இந்த தீர்வு கிடைக்காம நம்ம எங்கே போகிறோம்? மனநல மருத்துவர்கிட்ட போகிறோம். இங்கே ஒரு காலகட்டங்களெல்லாம் கல்யாணத்துக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க புத்திமதி சொல்லுவாங்க.
இன்னைக்கு திருமணத்திற்கு முன்பு மனநல மருத்துவர்கிட்ட மணமகனையும் மணமகளையும் கூட்டிகிட்டு போய் அவங்க திருமண வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஆலோசனையை தந்து அப்புறம் திருமணம் பண்ணுற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம மாறி இருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. சரி, அப்படித்தான் பேசினாலும் அந்த திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அன்னைக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம். இன்னைக்கெல்லாம் 65% நீதிமன்றத்தில், குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு ஒரு இதை யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒன்றுங்க, அன்னைக்கு சண்டை வந்ததுன்னா இப்போ அந்த காலமெல்லாம் எனக்கு நினைவு வருது. வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஒரு அடி விட்டுட்டாரா, அப்பனுக்கு கடிதம் எழுதுவோம். இந்த இணையம் வாட்ஸ்அப்பெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஒரு கடிதத்தை போடுவோம். அந்த கடிதம் எங்கள் அப்பன் கையில் போய் கிடைக்கல 1 வாரமாகு. அதை வாங்கி பார்த்து எங்கள் அப்பன் குதின்னு குதிப்பா. பாரு என்ன தைரியம் இருந்தால் அம்மனியை அடிச்சிருப்பானவ. டே அங்காளி வங்காளி எல்லாம் வாங்கடா, அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆடு அடித்து கோழி அடித்து குழம்பு வச்சு அவங்களை எல்லாம் சாப்பிட வச்சு வாங்கடான்னு கூப்பிட்டு வரையில இன்னொரு வாரம் ஆயிரு. 15 நாள் ஆயிரு கிட்டத்தட்ட. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது அடுத்த பிள்ளை தயாராகி உட்காந்துருப்போம். இருந்துச்சுங்களா இல்லையா? பொய்யா உண்மையா? இருந்த மண்ணு தானுங்க இந்த மண்ணு. அப்படித்தாங்க வாழ்ந்தோம். உடனே இங்கே வருவாங்க, சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அட ஏதோ மாப்பிள்ளை கையை ஓங்கிக்கிறாரு, அம்மனி கழுத்தில் வட்டுடுது. அம்மனி இதுக்கு போய் ஒரு கடிதத்தை போட்டுக்கிட்டு சரி சரி சரின்னு இங்கேயும் கோழி அடித்து இங்கேயும் மாடு அடித்து இங்கேயும் சாப்பிட்டு எங்கள் வங்காளி மக்கள் எல்லாம் ஊர் போய் சேர்ந்தாங்களா இல்லைங்களா? சிக்கல் இருந்துதா? குடும்பத்தில் சிக்கல் இருந்துதா? இன்னைக்கு பேச முடியுமா? கேட்க வாட்ஸ்அப் ஆன் பண்ணுறா, பேசு மவளை பேசு. பேசாதக்கு முடிய வீடியோ எடுத்து அனுப்பிடுறா. ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்துடுறா. வா வா அடி உத குத்து, இதை வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. ஒன்றுமே நடந்திருக்காதுங்க. ஒன்றுமே வாயில் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம். வெளியில் வந்து முடிய அவுத்து போட்டு வா அடி உத குத்து, அதை மட்டும் அங்கே போகு. ஓ அடித்து போட்டாங்கடா. எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ளே நம்ம போயிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அன்னைக்கெல்லாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளேயே பேசி தீர்த்துட்டாங்க. ஆனால் ஏன் இன்னைக்கு இந்த சூழல் வந்திருக்குதுன்னா, இங்கே 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு தம்பதிக்கு. 10 வருஷம் கழிச்சு அவள் பலாச்சோளம் மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெற்றுட்டா. பேர் வைக்கிறதுல சிக்கல் வந்துடுச்சு. என்ன பேர் வைக்கிறது? அந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பன் பேர் சிவசாமி வரணுங்குது. அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா கிருஷ்ணசாமி வரணுங்கிறாரு. 3 மாதம் 2 பேர் பேரே வைக்கல. தினம் சண்டை. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாராட, என்னடா எப்போ பாரு சண்டை, சரி நம்மளாவது போய் நாட்டாமல் செய்யலான்னு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டார். 2 பேரும் சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் சிவசாமி வரணுங்க. அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா கிருஷ்ணசாமி அந்த பேர் வரணும்னு. உடனே இவர் பார்த்தாரு நாட்டாம, ஓ உங்கள் அப்பா 2 அப்பம் பேரும் வரணும் அவ்வளோதானே, நான் ஒரு பேர் சொல்லுட்டானாரு. சொல்லுங்கண்ணா சிவராமகிருஷ்ணன் பேர் வைங்கன்ட்டாரு. 2 பேருக்கும் ஒரு சந்தோஷம். எப்படி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது? சரி சிவராமகிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டாங்க. உறம்பறைகளை எல்லாம் கூப்பிட்டு விட்டுட்டாங்க. வெடிஞ்சா பேர் வைக்கணும். 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு சிவசாமி எங்கப்பனுங்க, கிருஷ்ணசாமி உங்கப்பனுங்க, இதாருங்க இடையில ராமனு. ஐயோ என்ன யார் வா அவரைவே கேட்கலாம். பக்கத்து வீட்டை போய் கதவை தட்டுனாங்க. அவர் கேட்டார் என்னப்பா உப்ப பிரச்சனை? அதுதான் எல்லாம் முடிஞ்சு காலையில் பேர் வைக்க சொந்த பந்தமெல்லாம் கூப்பிட்டாச்சல்ல, என்ன பிரச்சனைன்னு. இல்லைங்க எங்கப்பன் பேர் சிவசாமிங்க, அவங்கப்பன் பேர் கிருஷ்ணசாமிங்க, இது என்னங்க இடையில ராமன்னு. அவர் சொன்னார் எங்கப்ப ராமசாமின்னார். சந்தடி சாக்கில் அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டார். இது சிரிக்கலாம். என்ன சிந்தனை தெரியுங்களா? எப்பவுமே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது 3வது நபர்கள் குறுக்கீடு வந்துச்சுன்னா இந்த 65% இதுதான். அந்த 3வது நபர்னு யாரை சொல்கிறேன் தெரியுங்களா? பெத்தவங்களையும் சேர்த்தித்தான் சொல்கிற. என்னைக்கு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோமோ அன்னைக்கு தாங்க நான் சொல்கிற இந்த வழக்கு குறையும்னு சொன்னால்
வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறோம். புத்தர் சீடர்கிட்ட கேட்டாரா வாழ்க்கைங்கிறது எது வரைக்கும்னு கேட்டாரா? சீடர்களை ஒருத்தன் சொன்னா 80 ஆண்டு நானா இல்லைனாரா, இன்னொருத்த 70 ஆண்டு நானா இல்லைனாரா, 60 ஆண்டுனா ஒருத்த இல்லைனா, ஒருத்த 50னா இல்லைனா, ஒரு 50 ஆண்டும் கூட ஒரு மனுஷன் வாழமாட்டாரா குருவேன்னு கேட்டா, அப்ப புத்தர் சொன்னாரு, ஒரு கணப்பொழுதுதான் வாழ்க்கைனாரு. உள்ள போய் வெளியே வர்ற காற்று நின்றுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுது. நம்ம வாழ்க்கை என்பது ஒரு கணப்பொழுதுன்னு சொன்னார். நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. ஒரு செய்தியோட நானும் முடிச்சிட்றேன். ஏன்னா பாவ எல்லாருமே ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. ஒரு செய்தியோட நானும் முடிச்சிட்றேன். நீங்கள் ஒரு நாள் இந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு. அது கொஞ்ச நாள் இந்த மண்ணில் ஒரே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளில் அந்த புழுவை ஒரு வண்டு தின்னுச்சு. புழு செத்துடுச்சு, வண்டு உயிரோடு இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த வண்டை ஒரு பூச்சி வந்து தனக்கு இரையாக்கிடுச்சு. இப்போ வண்டு இறந்தாச்சு, பூச்சி கொஞ்ச காலம் உயிரோடு இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பூச்சியை தவளை தனக்கு இரையாக்கிடுச்சு. இப்போ பூச்சி செத்தாச்சு, தவளை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்குது. தவளையை பற்றி உங்களுக்கு தெரியும், நுணலும் தன் வாயால் கெடுங்கிறது தவளைக்கு தான் பொருந்து. தவளை கொர்றன்னு கத்தியே பாம்புக்கு இரையாகு. ஒரு நாள் அப்படியே வயிறு நிறைஞ்ச மகிழ்ச்சியில் கொர்றன்னு கத்துச்சு. பாம்பு வந்துச்சு, ஈஸியாக தவளையை பிடிச்சிது, இரையாக்கிடுச்சு. இப்போ தவளை செத்துடுது. பாம்பு கொஞ்ச நாள் அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அப்படியே உயரமான இடத்துல கழுகு பறந்துச்சு. பறந்துட்டுருக்கிற கழுகு கீழே பார்த்துச்சு. அப்படியே பாம்பு நெளிஞ்சிக்கிட்டு இருந்தது. அது கழுகோட கண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குது. நேராக கீழே வந்துச்சு, பாம்பை கொத்துச்சு. பாம்பு செத்துது, கழுகு கொஞ்ச நாள் வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு வேடுவன் வந்து வேட்டையாடுறக்கு போனான். அந்த கழுகை வேட்டையாடிட்டான். வேட்டையாடிட்டு கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்தா, இந்தா இதை கழுகு 65 செஞ்சு வை அப்படின்னு கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தா. மனைவியும் அதை வாங்கி கழுகு 65 செஞ்சு வச்சா. அதை வேடன் தின்னா. அவன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தா. ஒரு காலத்தில் அவன் இறந்துட்டா. அவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சாங்க. ஒரு நாள் அந்த மண்ணை கீறிக்கொண்டு புழு வந்தது என்று சொன்னால், புழுவிலே தொடங்கி புழுவிலேயே வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? பல ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம், அதை சாதிக்க போகிறோம், இதை சாதிக்க போகிறோன்னு சொல்லி வாழ்க்கை நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிலையானது இல்லைங்க. நல்லவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இத்தனை பேர், கொஞ்சம் பேர் போயிட்டீங்க, போனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. இருந்து கேட்குற தங்கங்களுக்கு நான் ஒன்றை பதிவு செஞ்சிட்றேன். இந்த 10 நாள் நடக்கிற இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால், இங்கு பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது 10 புத்தகங்களை படித்ததற்கு சமம். அந்த அறிவை 10 நாளில் நீங்கள் உங்களுக்குள்ளே சுமந்துட்டு போகிறீங்க. அதைத்தாங்க புத்தகங்கள் தரும். இறையன்பு சொல்லுவார், பழைய புத்தகம் தானேன்னு தூக்கி வீசாதீங்க, அதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற வைர வரிகள் இருந்தாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. பிள்ளைகளோடு இதையை நீங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, சொல்லுங்க. புத்தகத்துக்கு மட்டும் நம்ம டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொல்லுவார், வெறும் காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்தால் மட்டும் வெடிக்காது, வார்த்தைகளை சுருக்கி வரிகளுக்குள் வைத்தாலும் அது புரட்சி செய்யும்னு சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காருன்னா, அந்த புத்தகங்களை வாசியுங்கள். புத்தகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு மிக மகத்தான நூல் என்று சொன்னால், முடிந்தவரை அந்த நூல்களை பகிர்ந்துக்குங்க. அப்படி பகிர முடியலையா, அவர் இப்படி சொல்கிற செய்தி. இப்போ நான் ஒரு நூலில் படித்த ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். அந்த கதைக்கு பேர் அறை. காலையில் பரபரப்பாக ஒரு பேராண்டி, அப்பா தாத்தா எப்போ வருவார், அப்பா தாத்தா எப்போ வருவார், பரபரன்னு கேட்டுகிட்டே இருக்கிறா. சமையல் கட்டிலிருந்து அந்த அம்மா முணுமுணுக்குது. ஆமாம், பெரிய அதிசயம்,
தாத்தா வர்றதா வா வான்னு எதிர்பார்த்துட்டு அப்பனும் மகனும் ஆடுறாங்கன்னு அந்த அம்மா முனகிட்டே சமையல் வேலை செய்யுது. வந்துருவாரடா, ஏதோ இன்னைக்கு லேட் ஆகிடுது, உங்கள் சித்தப்பா கரெக்டாக கொண்டு வந்து விடுவான்டா, இன்னைக்கு என்னமோ லேட் ஆகிடுது, கொஞ்சம் இரடான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அப்பாவை கூப்பிட்டு, சித்தப்பா வர்றாரு, சாரிண்ணா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு. சரி பரவாயில்ல இவந்தாண்டா தாத்தனை காண இவந்தாண்டா பரபரப்பா இருந்தா சொல்லிட்டு, சரி நான் அடுத்த மாதம் நானே கொண்டு வந்து விடுறேன்டா அப்படிம்பாரு. உடனே தம்பி சொல்லுவா, அண்ணா உனக்கு எதுக்குன்னா அந்த சிரமம், நானே வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறேண்ணா அப்படின்னு தம்பி கிளம்பி போயிடுவா. ஒரு மாதம் அந்த தாத்தாவோட பேரை ஒரே மகிழ்ச்சியாக இருப்பா. ஒரு மாதம் முடிஞ்சிரு, சித்தப்பா கரெக்டாக அடுத்த 1ஆம் தேதி வந்து நிற்பார். தாத்தாவை கூப்பிட்டு போவார். இந்த பேராண்டி அப்படியே சோகமாக நின்று அப்படியே தாத்தாவுக்கு கை காட்டுவா. தாத்தா போன பிறகு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பா, அப்பா தாத்தா இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இருக்கிறாராப்பான்னு. ஆமாம் தங்கம், நாங்கள் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம். ஏன்னா அது பாட்டி செத்த பிறகு தாத்தாவை யார் வச்சுக்கிறதுன்னு, அதனால் நீ ஒரு மாதம் வச்சுக்கோ, நான் ஒரு மாதம் வச்சுக்கிறதுன்னு எங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டங்கன்னு. அதனால தான் அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பாருன்னு. உடனே இந்த பையன் கேட்பா, ஏப்பா தாத்தா அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம் இருப்பார், தாத்தாவுக்கு 2 பையன் இருக்கிறாங்க, அதனால் ஒரு மாதம் இங்கே இன்னொரு மாதம் அங்கே, உனக்கு நான் ஒரே ஒரு பையன் தானப்பா, ஒரு மாதம் நான் வச்சுக்குவேன், இன்னொரு மாதம் உன்னை யாரப்பா வச்சுக்குவாங்கன்னு அந்த பையன் கேட்பா. இதுதாங்க கதை. உடனே அந்த வார்த்தை அவரோட கன்னத்தில் வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்த செய்திகளையெல்லாம் நம்ம எங்கிருந்துங்க எடுக்கிறோம்? இந்த நூல்கள் இருந்து தான் நம்ம தேடிக்கிறது. மாதிரி எத்தனை ஜானகிராமன், அசோகமித்திரனோட கதைகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கோ. அதை இப்படி ஒன்று சொல்லி நான் முடிச்சிட்றேங்க. காண்டாமணின்னு ஒரு கதை, ஜானகிராமனுடைய காண்டாமணின்னு ஒரு கதை. அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு விடுதி நடத்துவாங்க ஒரு தம்பதி. அந்த உணவு விடுதியில் எல்லாரும் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. பஞ்சவர்ணம்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கிளர்க்காக இருக்கிற வயதானவர், அவர் அப்பப்போ வந்து சாப்பிடுவார். அன்னைக்கு அப்படி தான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு பஞ்சவர்ணம் தான் முதலாளாக வர்றாரு, வந்து சாப்பிட்றாரு. அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு அவர் சாப்பிட்ருக்கும்போது அவர் உள்ளே போய் அந்த குழம்பு அப்படின்னு இது பார்க்கும்போது ஒரு விஷப்பாம்பு அந்த குழம்புக்குள்ளே விழுந்துருக்கு. அந்த கடை உணவு விடுதி நடத்தவர் பதறி போய், ஐயோ இந்த குழம்பு அவருக்கு ஊற்றிட்டோமே, அவர் சாப்பிட்ருப்பாரு, தடுக்கலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ளே என்ன ஆகு, சாப்பிட்டு முடிச்சிருவார். அவர் இலைய மூடி எடுத்து போட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுவார். உடனே தப்பு செஞ்சிட்டோன்னு மனசு கடந்து அவருக்கு அப்படியே பதறு, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி எதுக்கும் காலையில் வரைக்கும் பார்க்கலாம், அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு காலையில் வரைக்கும் பார்க்கலான்னு பார்ப்பாரு. காலையில் அவர் இறந்துருவார். ஊரே கூடி அவரை அடக்கம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, வயசானவர் அதனால் இறந்துட்டாருன்னு ஊர் சொல்லிடு. ஆனாலும் இவருக்கு அந்த மனசாட்சி என்ன பண்ணும் தெரியுமா, உறுத்திட்டே இருக்கும். ஐயோ யாராச்சுக்கு தெரிஞ்சா என்னை ஜெயிலில் கொண்டு போய் வச்சு என் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்காதே அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் கோபுரம் பெருசாக சிவசிவான்னு எழுதியிருக்கு. அந்த சிவன் கோயிலை பார்த்துட்டு, சிவனே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி கொடுறா, எந்த நாளும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி நான் கட்டுறேன், காண்டாமணினா தெரியும் பெரிய மணி, அதை வாங்கி கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி கும்பிடுவார். அப்புறம் யாருமே அதை பிரேத பரிசோதனை எதுவுமே பண்ணல, அந்த பஞ்சவர்ணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது. ஆனாலும் இவருக்கு என்ன ஆகும், மனசு உறுத்து. சரி கடவுளுக்கு வேண்டி அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணலான்னு ஒரு காண்டாமணியை வாங்கிட்டு போய் கோயிலில் கட்டிட்டு வந்துடுவா. கட்டுனதோட சிக்கல் தீராது. அது 3 வேளையும் ஆழகால பூஜை நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது அந்த காண்டாமணி டன்னு அடிக்கும்போது இந்த உணவு விடுதி நடத்தவருக்கு பஞ்சவர்ணம், விஷப்பாம்பு, அந்த குழம்பு நினைவில் வரும். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே மத்தியான பூஜை டன்னு அடிக்கு. திரும்ப அதே பாம்பு, பஞ்சவர்ணம், அதே குழம்பு நினைவில் வந்து போகும். கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார்.
குற்றத்திலிருந்து அவர் தப்பித்து விட்டார். ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒருபொழுதும் அவரால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை நிறைவு செய்கிறார்னா, இது மாதிரி ஏராளமான பொக்கிஷங்களை நமக்கு தருவது தாங்க புத்தகம். வர்றீங்க 10 நாள் நல்ல செய்தியை கேட்குறீங்க, 10 நாளில் பையனா ஏதோ ஒரு புக்கை வாங்கிட்டு போங்க, 1 வருஷம் கூடி படியுங்க, அதை குடும்பத்தோடு பரிமாறிக்குங்க, அடுத்த ஆண்டு ஒரு புத்தகத்தை வாங்குங்க. நம்முடைய வீட்டில் புத்தகங்களும் நூலகங்களாகும். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோடு நாம் உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசுகிறப்போ, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த ஒரு கருத்தை பரிமாறும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரு. அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது, எங்கிருந்து உனக்கு இந்த செய்தி கிடைச்சது, அப்படியே பல காதுக்கு போகும்போது நாமும் ஒரு படைப்பாளியாக மாறுகிறோம் என்று சொன்னால், புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள். வாழ்க்கையைத்தான் படைப்பாளிகள் படைப்பாக தந்திருக்கிறார்கள். படைப்பாளிகளினுடைய படைப்புகள் தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் வியந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.